வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சாட்டர்டே. ஸோ உங்க கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒரு 3 ஸ்டாக் பத்தி ஓவராலா உங்க ஒப்பீனியன் என்னங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அது போக ஒரு 3 ஸ்டாக் ஐடிசி, எஸ்டிஎஃப்சி, அது போக இன்னொரு ஸ்டாக்குமே கோட் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் ரொம்ப நாளா வாங்கி போட்டோம் கல்லு மாதிரி உட்காந்துட்டே இருக்கு, எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் தெரியல, விட்டு வெளியே வந்துடலாமான்ட்டு. அண்ட் ஜென்ரலாவே ஐடி செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருந்துச்சு. அது போக ஒரு 3 ஸ்டாக், ஒரு 10 ஸ்டாக் கிட்ட பிக் பண்ணி சொல்லுங்க ப்ரோ, இந்த ஸ்டாக் வந்து எனக்கு லாங் டேர்ம்ல ஒரு நல்ல growth வேணுங்கிற மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. 10 எடுத்து இந்த இதுல பேசுற மாதிரி இல்ல, ஒரு 3 ஸ்டாக் பத்தி பேசுறேன். அப்கமிங் மண்டேல ஒரு வீடியோ போடலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதுல மொத்தம் ஒரு 13 ஸ்டாக் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக் வந்து அதாவது இது வரைக்கும் உள்ள நல்ல ஒரு growth பொட்டன்ஷியல், ஹையஸ்ட் சேல்ஸ், ஹையஸ்ட் growth, கிளீனான பேலன்ஸ் ஷீட்டு, ஸோ பொட்டன்ஷியலான ரைட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு 13 ஸ்டாக்கோ 16 ஸ்டாக் கிட்ட பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அதை பத்தி மண்டே வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா கரெக்டான சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது போக டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. ஸோ டேரக்டா உங்க கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். மொத்தம் 3 ஸ்டாக் பத்தி கேட்டிருந்தீங்க. அதுல முதல் ஸ்டாக் வந்து என்விரோ இன்ஃப்ரா. ஸோ என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் இபிசி கம்பெனி. ஸோ மோஸ்ட்லி வந்து ரெனியூபிள் எனர்ஜி டிரான்சிஷன் கம்பெனியாகவும் மாறிக்கிட்டு வருது. ஓவரால் கரண்ட் வேல்யூன்னு பார்த்ததுல 196 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பிஇ 18.79, ஆர்ஓசிஇ வந்து 20.69. ஆர்டர் புக் மட்டும் இந்த கம்பெனிக்கு 6721 கோடி இருக்கு. 24 மாசத்துக்கான விசிபிலிட்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு கன்ஃபார்ம் புக்கிங் ஆர்டர்ஸ் வந்து இந்த கம்பெனில இருக்கு. எல்லாமே பார்க்க அட்ராக்டிவா இருக்குல்ல ப்ரோ, கன்சிடர் பண்ணிடலாமான்னு கேட்டானா பொறுமையா இதுல மற்ற டீடைல்ஸை நம்ம டீகோட் பண்ணி பார்க்கணும். ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 49.1%, அதாவது 359 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. அதே இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எடுத்து பார்த்தா வெறும் 45.2 கோடி தான். ஸோ இதுல நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கம்பெனி நிறைய ஒர்க் பண்றாங்க, பட் எல்லா ஒர்க்கையுமே ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னா 359 கோடியில இருந்து வெறும் 45 கோடி தான் ப்ராஃபிட் பண்ண முடியுதுன்னா நீங்க அதுல உள்ள அந்த கேட்சை பார்க்கணும். ஸோ ரெனியூபிள் எனர்ஜி செக்டர் பொறுத்த வரைக்கும் 2908 கோடி கிட்ட ஆர்டர் இருக்கு. வாட்டர் அண்ட் வேஸ்ட் எக்ஸிகியூஷன் பொறுத்த வரைக்கும் 2296 கோடி கிட்ட ஆர்டர். இது போக அதர் ஆர்டரா 1117 கோடி கிட்ட ஆர்டர் வச்சிருக்காங்க. இது போக அவங்க வந்து யூபியில இன்னொரு ஆர்டருமே வின் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைம்ல. ஸோ அது ஒரு 208 கோடி கிட்ட ஓவரால் இருக்கு. ஸோ ஆர்டர் புக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அருமையா இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சில 3 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ 2000 கோடி ஃபினான்ஷியல் இயர் 2027 அவங்களால ரீச் ஆக முடியுமாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போதைக்கு அவங்க ரஃப் ஃபினான்ஷியல் இயர் கைடன்ஸா 2026ல 1146 கோடி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து ஃபேஸ் வைஸ் எக்ஸிகியூஷன் போயிட்டு இருந்தா கூட 2000 கோடி ஃபினான்ஷியல் இயர் 2027ல ரீச் ஆகணும். அண்ட் கேஷ் எங்க போகுதுங்கிறது வந்து நம்ம உண்மைக்குமே ரொம்ப பார்க்கணும். ஏன்னா இவங்களோட என்டையர் பிசினஸ் மாடலுமே ரொம்ப கேபிட்டல் இன்டென்சிவ். அதனாலதான் நிறைய ப்ராஃபிட் இவங்களால காட்ட முடியல. மார்ஜின்ஸுமே ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க கம்பேர்ட் டு அதர் பிளேயர்ஸ் அவுட் சைடு. ஸோ 21% வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நார்மலான்னு தெரியல ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் ஸ்டில் இந்த ஸ்டாக் வந்து உண்மைக்குமே ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆர்டர் புக் எல்லாமே பெருசா இருக்கு. எக்ஸப்ட் இவங்களுக்கு 2 ப்ராப்ளம் நான் பாக்குறது, மார்ஜின்ஸ் கம்மியா இருக்கு, ரிசீவபிள் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்டாக் கண்ணா பின்னான்னு ஏறாம இந்த பிரைஸ் வேல்யூல சுத்திட்டு இருக்கு. பட் 200 கீழேங்கிறது ஒரு நல்ல அட்ராக்டிவான பிரைஸ் மார்ஜின் தான். ஃபேரான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பாக்குறேன் இப்ப இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ பேஸ் டிஜிடெக் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெலிகாம் இன்ஃப்ரா கம்பெனி. ஸோ இனிஷியலா இவங்க வந்து கம்பெனி ஐபிஓ வந்தப்ப ஆல்மோஸ்ட் ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் கம்பெனியா ஆரம்பிச்சு இப்போ டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸ்கிரீன் பண்ணதுல இது இப்போதைக்கு ரொம்ப சீப்பஸ்டா இருக்கு. ஏன்னா பிஇ வந்து 13 தான். ஸோ இப்போ இருக்க பிரைஸ் பாயிண்ட் 180 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐபிஓ பிரைஸ் வந்து 219. இது ஐபிஓ பிரைஸுக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் -41%, அதாவது 105 கோடியில இருந்து இப்போ வெறும் 62.5 கோடி கிட்ட தான் ஓவரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டர் புக் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 10,803 கோடி கிட்ட ஆர்டர் புக் இருக்கு. ரெவன்யூ வந்து இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 2271 கோடி கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ ஆர்ஓசி வந்து 21.26% கிட்ட இருக்கு.
ஸோ இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா மார்ஜின் கம்ப்ரஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஆல்ரெடி எபிட்டா பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்ப்ரஸ் ஆகி விழுந்துட்டு இருக்கு. மார்ஜின் வந்து 21.8% இருந்து 15.15% ஸ்லிப் ஆயிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து சீக்வன்ஷியலா ப்ராஃபிட்டும் 105 கோடியில இருந்து 62 கோடிக்கு விழுந்துருச்சு. கம்பெனி ஐபிஓ வந்தப்ப வேற ஒரு கம்பெனி செக்மெண்டா ஐபிஓ வந்துட்டு இப்ப அந்த எனர்ஜி செக்மெண்ட்டை விட்டுட்டு ஆல்மோஸ்ட் டெலிகாம் இண்டஸ்ட்ரிங்கிற புது பிசினஸ் தான் ஃபாஸ்டா ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஓ வந்தப்ப திரட்டின 630 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆல்ரெடி 486 கோடி கிட்ட செலவு பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற 146 கோடியை வச்சு இப்போ புது பிசினஸ்ல என்ன பண்ணுவாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பொறுத்த வரைக்கும் பிலோ ஐபிஓ அருமையா தான் இருக்கு. பட் இதோட பிசினஸ் மாடலு, சேட்டலைட் பொசிஷனு, இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இப்போதைக்கு நம்பர்ஸ் பாசிட்டிவா இருந்தாலுமே கொஞ்சம் தவிர்க்கிறது பெட்டர் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுல ஒரு கிளியரா கன்க்ளூஷன் டிரா பண்ண முடியல. ஸோ கிளீன் மேக்ஸோ என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பி வந்து 93. ஸோ ஓவரால் இப்போ எடுத்து பார்த்ததுலேயே ஹையஸ்ட் அசட் குவாலிட்டி இதுகிட்ட தான் இருக்கு. பட் ஆர்ஓசி பொறுத்த வரைக்கும் வெறும் 6.16% தான். இந்த 93ங்கிற வேல்யூவேஷன் இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணாது. குவார்டர் ஆன் ரெவன்யூ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 107% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா பொறுத்த வரைக்கும் 74%. ஸோ இது வந்து தொட்டதெல்லாம் தூள் பறக்குதுங்கிற மாதிரி ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்த ஆர்டர் எல்லாத்தையும் கச்சிதமா எக்ஸிக்யூட் பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்ஜின்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியான பெட்டரான நம்பர்ஸ் இருக்கு. பட் ஆர்ஓசி மட்டும் வச்சுட்டு நாம இதை இது அப்படியே எடுத்து கன்சிடர் பண்ணிடலாமா அப்படிங்கறத நம்ம எடுத்து பார்க்கணும். ஏன்னா இதுக்கு ப்ரிடாமினா டெப் ஃபண்டட் க்ரோத் வந்து ஜாஸ்தியா இருக்கு. 2500 கோடி கிட்ட என்சிடி வந்து உட்காந்துட்டு இருக்கு. இது வந்து பேலன்ஸ் ஷீட்ல லிவரேஜா இருக்கு. ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ற எல்லா காசுமே இதோடதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெப் ஃபண்டட் க்ரோத் வந்து இருக்கு. 5000 மெகாவாட்கான Q1 அடிஷன் வந்து இதுல இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ். ஆல்மோஸ்ட் 3000 கோடி கிட்ட பினான்சியல் 2027க்கு 28க்கு ரீச் ஆகிறதுக்கான பிளான்ஸ் இருக்குங்கிறது இந்த கம்பெனி சைட்ல இருந்து வர நியூஸா இருக்கு. பட் ஐபிஓ போஸ்ட் ஐபிஓ லிஸ்டிங்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் நீங்க இதை எடுத்து பாத்தீங்கன்னா டியூரிங் த டைம் ஆஃப் ஐபிஓ லிஸ்ட் அப்ப 94% கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி 0 டிவிடெண்ட் இப்போ வரைக்குமே நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தாலுமே எந்த ஒரு டிவிடெண்ட்டுமே கொடுக்கறது இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் ஆல்ரெடி அடிச்சு நவுத்தி வேற ஒரு பிரைஸுக்கு போயிருச்சு. ஏன்னா ஐபிஓ பிரைஸ் 1053 ரூபாய், இப்போ கரண்டா 1200 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டூ காஸ்ட்லி. இப்போ நீங்க இந்த ஸ்டாக் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு நல்ல ஸ்டாக்கு, என்ட்ரி பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற பிரைஸ் பாயிண்ட்ல என்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மார்ஜின் எதுவுமே கிடைக்காது. நான் ஜென்ரலா சொல்றது சேஃப்டி மார்ஜின் ரொம்ப முக்கியம். நம்ம ஜிஎக்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும், எந்த நல்ல ஸ்டாக்காவே இருந்தாலும் ரைட் என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ள போலன்னா மார்க்கெட் கீழே விழும்போது தர்மடி கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் சேஃப் என்ட்ரி பாயிண்டா பாக்குறது 1000 ருபீஸ் அந்த ரேஞ்சு கீழே. ஸோ இது போக நீங்க சொல்லியிருந்தீங்க ப்ரோ எனக்கு வந்து குட் குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸ், இயர் ஆன் இயர் சேல்ஸ், ப்ராஃபிட் க்ரோத், இபிஎஸ் நல்லா இருக்கணும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்கணும், பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கணும்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி தான் நான் மண்டே ஒரு வீடியோ மேக் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போதைக்கு ஹை லெவல்ல கொஞ்சம் ஸ்டாக் சொல்றேன். மண்டே இந்த ஸ்டாக் பத்தி பார்க்க போறது இல்லை. ஸோ இந்த ஸ்டாக் நான் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஃபில்டர் போட்டதுல சில கம்பெனிஸ் இருக்கு. ரிலையன்ஸ், எஸ்டிஎஃப்சி, பேஸ் டிஜிடெக், ஃபினோலெக்ஸ் கேபிள், அமர்ராஜா, ஐடிசி, இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரிலையன்ஸ் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கு. 25% கிட்ட குவார்டர் ஆன் குவார்டர் ரெவன்யூ இருக்கு. எபிட்டா 10% இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் கொஞ்சம் நேரம் சரியில்லை. பட் ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல ரீகன் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறது எஸ்டிஎஃப்சி. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கிராஸ் அட்வான்ஸ் மட்டும் 54.4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அசட் குவாலிட்டி வந்து உண்மைக்குமே ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது போக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஐடிசி வந்து 250 ரூபாய் கீழே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கிற வேல்யூல ஐடிசியில நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடிசி தெரியல அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரான இன்வெஸ்டர் கிடையாது என்ன மாதிரி, சும்மா ஜோக்கு சொல்றேன். ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐடிசி வந்து 35% கிட்ட 52 வீக் ஹைல இருந்து இப்போ ஆல்ரெடி கீழே விழுந்துருச்சு. பிஇ 17.4, பிலோ இட்ஸ் ஓன் ஹிஸ்டரி. இதுக்கு முன்னாடி உள்ள பிஏ எடுத்து பார்த்தால ரொம்ப கீழே இருக்கும். இதுக்கு ப்ரிடாமினா இருக்கிறது சிகரெட்டுக்கு அவங்க போட்ட டாக்ஸ், இது எல்லாத்தையுமே ஐடிசி ரொம்ப அக்ரெசிவா மற்ற பிசினஸ் என்டிட்டிக்கு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக் 250 ரூபாய் கீழே போகுமா இல்லையான்னு கேட்டா வாய்ப்புகள் உண்மைக்குமே ஜாஸ்தியா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி இதுக்கு கீழே போகாதுன்னு மைண்ட்ல வச்சிருந்த எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி கீழே போயிருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிறது ஒரு ஃபேர் வேல்யூவேஷன் தான். 240ங்கிறது ஒரு டீப் வேல்யூ. கீழே குறைய என்னை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். இந்த ஸ்டாக்ல தைரியமா கன்சிடர் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அது போக 3 ஸ்டாக் சொல்லியிருந்தீங்க, ரிலையன்ஸ், HDFC, ஐடிசி. இந்த மூணுமே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாம இருக்கு ப்ரோ அப்படின்னா, என்னோட கருத்து ரிலையன்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டர்னிங் பாயிண்ட்ல இருக்கதா நான் பிலீவ் பண்றேன். நிறைய அனலிஸ்ட் இதுக்கு டார்கெட்டா 1680ல இருந்து 1765 வச்சிருக்காங்க. HDFC பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பர்ஸுமே ஜாஸ்தியா இருக்கு. லோன் growth 15%, டெபாசிட் 13%, இப்படி எல்லா நம்பரும் ஜாஸ்தியா இருந்துமே நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மட்டும் 3.26% அப்படியே கீழே போயிட்டு இருக்கு. இது மட்டும் இது பிரேக் பண்ணி வச்சுன்னா 1040 சீலிங்ஸை இது சீக்கிரம் தொட்டுரும். ஸோ நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ரியலிஸ்டிக்கா இன்னும் 2-3 குவார்டருக்கு அப்புறம் ரிகவரி வரணுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ அதே தான் ஐடிசிக்கு சொல்றேன். ஐடிசி வந்து ஃபார் ஃப்ரம் டர்ன் அரௌண்ட். பட் இந்த ஸ்டாக்கை நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். ஸோ பட் இப்போதைக்கு அது எங்கேயும் ஓடிராதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5% டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இது ஓகே. ஐடி ஸ்டாக்கை இப்போ எக்ஸிட் பண்ணிடலாமா ப்ரோ? ஒரு 2-3% ப்ராஃபிட் இருக்கு. அந்த கேள்விக்கு என்னோட பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, ஐடி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுட்டு தான் அந்த டிசிஷன் எடுக்கணும். நீங்க வந்து நம்ம டாப் டயர் கம்பெனிஸ் ஆன டிசிஎஸ், இன்ஃபோசிக்ஸ், எல்டிஎம்ஐட்ரி, பெர்சிஸ்டன்ஸ், விப்ரோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் வச்சிருக்கீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே. ஒரு 2-3% ரேட்டிங்க்கு வித்துட்டு வெளியே வராம இருக்கிறதே நல்லது. ஸோ இது போக 2 ஸ்டாக் நான் பர்சனலா சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்னு வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள். ஸோ அமர் ராஜா ஏன் இந்த ஸ்டாக் பத்தி சொல்லணும்னா, ஃபினோலெக்ஸ் கேபிள் 800 ருபீஸ்ல இருந்து வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் 1000 மேல போயிடுச்சு. சரி ஓகே, 900 கீழே வந்தா வாங்கலாம் நினைச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மறுபடியும் 1000 ரூபாய்க்கு மேல் போயிடுச்சு. நான் மிஸ் பண்ண ஸ்டாக்ல ஒன்னு ஃபினோலெக்ஸ் கேபிள். அடுத்து அமர் ராஜா 650 ரூபாய் இருக்கும்போது பார்த்தேன். அப்பவும் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டாக்கை விட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு 900-800 கிட்ட ஸ்ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல காட்டுற நம்பர்ஸ் சும்மா ரஃப் நம்பர்ஸ் தான். ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இதே மாதிரி ஏதாவது ஸ்டாக் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ண ஸ்டாக்கை கமெண்ட் பண்ணுங்க. இது போக நமது நண்பர்கள் நிறைய கேட்டுட்டு இருக்கிறது, ப்ரோ நம்ம சேனலுக்குன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் சொல்லுங்க ப்ரோ, அந்த ஸ்டாக் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம், நம்ம கம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு GX50 அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். மொத்தம் ஒரு 50 ஸ்டாக் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபியூச்சர்ல இந்த 50 ஸ்டாக் பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 50 ஸ்டாக் தான் நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ள இருக்க போகுது. ஓவரால் இந்த GX50 தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்தீங்கன்னா GS50 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.